கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தியானத்துக்குரிய வேத பகுதி சங்கீதம் 67 அதிகாரம் 1-2 வசனங்கள். தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். இந்த 2 வசனத்துக்கு முன்பாக ஒரு தலைப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீத பாட்டு. இது ஒரு சங்கீத பாட்டு என்று எழுதி இதில் 1-2 வசனத்தில் தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 வசனத்திலும் நாம் இதில் பார்க்கலாம், இது ஒரு விண்ணப்பம் கலந்த சங்கீத பாட்டு என்று எடுத்துக்கொள்ளலாம். விண்ணப்பத்தோடு இதில் ஒரு பாடலாக எழுதியிருக்கிறது. ஃபஸ்ட்டு ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக தேவையான காரியங்கள் என்ன என்பதை 2 வசனத்திலும் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் ஒவ்வொரு மனிதனும், பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் காட்டுகிற வழி மிகவும் அவசியமான ஒன்று. தேவன் காட்டுகிற வழி தான் எப்படி இருக்குன்னா, நிறைய நம்ம வேதத்திலே நாம் படிக்கும்போது ரோமர் 11 அதிகாரத்திலே 33 வசனத்திலே கடைசியாக எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஓசியா 14:9 வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கர்த்தருடைய வழிகள் எப்படிப்பட்டதான், செம்மையானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவருடைய வழிகள் செம்மையானது, அது நியாயமானது, அது ஆராயப்படாதவைகள் என்றெல்லாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அப்போது இப்படிப்பட்ட தேவனுடைய வழிகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகவும் அவசியம். ஏனென்றால் இந்த நாட்களிலே சரியான நம்முடைய குடும்பத்தில் இருக்கட்டும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், எப்படி ஒவ்வொரு ஜீவனுக்கு ஏதுவான பாதையிலே செல்ல வழி சரியாய் தெரியாததுனால அநேகர் மாம்சத்தில் அநேக முடிவுகளை எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வழிகளே சரியாய் போகாதபடி அந்த வழிகளை என்ன செய்கிறாங்க, முடிவிலே ஒரு தோல்வியை தான் கண்டடைகிறாங்க. ஆனால் தேவனுடைய வழிகளில் சரியாய் நாம் தேர்ந்தெடுக்கும் போது அந்த வழிகள் எப்படி இருக்குன்னா, அது ஜீவனுக்கு ஏதுவான பாதையிலே நம்மளை சரியாய் நடத்தும். அதனால தான் இந்த வசனம் அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய், அப்படி எங்களுக்கு உம்முடைய இரட்சணியத்தை நீர் விளங்க காட்டணும், விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களுக்கு இரக்கம் செய்யணும், எங்களை ஆசீர்வதிக்கணும், உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். இந்த நாளில் நாமும் வாஞ்சையோடு, ஆண்டவரே, எங்களுக்கும் நாங்கள் இந்த பூமியிலே வாழ்கிறபடினால் உம்முடைய வழி எங்களுக்கு சரியாக காட்டுங்கப்பா, உம்முடைய இரட்சணியத்தை எங்களிலிருந்து விளங்க பண்ணுங்க, அதற்காக நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க, எங்களை ஆசீர்வதிங்க, எங்களுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்க என்று ஆர்வத்தோடு தேவ சமூகத்தில் கேட்கிற யாருக்காயிருந்தாலும் ஆண்டவர் சரியான பாதையிலே ஆண்டவர் நடத்துவார். நம்மளுக்கு இரக்கத்தை அவர் நமக்கு காண்பித்து நம்மளை ஆசீர்வதித்து அவருடைய முகத்தின் மகிமையாகிய அறிவாகிய ஒளியை நம்மளை வீச பண்ணி நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த நாட்களிலே ஆண்டுடைய வழியை சரியாய் புரிந்து கொள்ளாதவர்கள் யாராயிருந்தாலும் இப்பொழுது ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட ஒரு சரியான பாதையை தெரிந்து கொள்ளும்படியான ஞானத்தை ஆண்டவர் தரும்படியாக நாம் செபிப்போம். கர்த்தாவே, எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரப்பா, சரியான பாதைகளிலே செல்ல ஆண்டவரை தெரியாதவர்களாய் ஆண்டவரே இருளின் பாதையிலே செல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்தின் பாதையை ஆண்டவரே காட்டி ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நடத்தும்படியாக செபிக்கிற ஆண்டவரே, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி கர்த்தாவே, ஆண்டவரே அவர்கள் போகிற பாதையை ஆண்டவரே மாம்சீகமாக எந்த காரியத்தையும் தெரிந்து கொள்ளாதபடி ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து நல்ல ஆலோசனை கேட்டு ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே இருந்து உம்முடைய இரக்கத்துக்காக ஆண்டவரே கெஞ்சி கேட்டு கர்த்தாவே அதே ஆண்டவரே புரிந்து கொள்ள, ஆண்டவர் அறிந்து கொள்ள ஞானமுள்ள இருதயத்தை ஒவ்வொரு கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதியும், உம்முடைய முகத்தை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பிரகாசிக்க பண்ணுவீராக. ஆண்டவரே, உம்முடைய மகிமையை அவர்கள் ஒவ்வொருவரும் காணட்டும். ஆண்டவரே, உம்முடைய நல்ல நாமம் ஒவ்வொரு பிள்ளை மூலமாய் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.